ஓம் சரவணபவ. நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி, திருச்செந்தூர் போனதுல எனக்கு 2 விஷயம் மனசு வருத்தமா இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா? அத பத்தி தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி திருச்செந்தூர் போற எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். நாழி கிணறுல முதல்ல குளிக்கிறதா? இல்ல கடல்ல முதல்ல குளிக்கிறதான்னு. எனக்கும் இந்த டவுட் இருந்துச்சுங்க. நான் YouTubeல சர்ச் பண்ண வரைக்கும் நெறைய பேர் சொன்னது, கடல்ல குளிச்சுட்டு தான் நாழி கிணறுல குளிக்கணும்னு. ஆனா அந்த ஊர்ல திருச்செந்தூர்ல காலங்காலமா இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா, முதல்ல நாழி கிணறுல குளிச்சுட்டு அப்புறம் தான் கடல்ல குளிக்கணும்னு சொன்னாங்க. ஏன்னா நாழி கிணறு வந்து முருகன் தன் வேலால் உருவாக்கிய தீர்த்தம். கடல் வந்து முருகனே கடல் தான் அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஸோ எனக்கும் என்ன தோணுச்சுன்னா, நாழி கிணறுல குளிச்சுட்டு கடல்ல குளிக்கிறது நல்லதுன்னு தோணுச்சு. காலங்காலமா அதான் நடந்துட்டு இருக்கான். அங்க ஒரு கல்வெட்டு கூட முன்னாடி வச்சிருந்தாங்க. இப்பதான் அந்த கல்வெட்டு இல்ல அப்படின்ற மாரியும் சொன்னாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு நாழி கிணறுல குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் கடல்ல குளிச்சுட்டு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு, தூண்டுகை விநாயகர போய் பார்த்துட்டு, அங்க தலைய சுத்தி தேங்காய் உடைச்சுட்டு, அடுத்தது இந்த கோவிலை உருவாக்கிய மூவர் சமாதி அங்க இருக்கு இல்லையா? அந்த மூவர் சமாதிக்கு போனோம். ஆனா அங்க வந்து உள்ள அலோடு இல்ல. ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அதனால அலோடு இல்லன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வெளிய நின்னே அவங்கள வணங்கிட்டு, அடுத்தது தான் முருகன பார்க்க போனோம். மனசு வருத்தப்படுற மாரி 2 விஷயம் நடந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா? அதுல ஒண்ணு, நம்ம அந்த கடலே முருகன்னு அங்க சொன்னாங்க இல்லையா? முருகர் வந்து கடல்ல தான் இருக்காரு அப்படின்ற மாரி சொன்னாங்க. அதனால தான் கடல்ல நீராடுறது திருச்செந்தூர்ல ரொம்ப விசேஷமானது. அப்படி புனிதம் வாய்ந்த அந்த கடல நம்ம போய் கால வச்சாலே ஃபுல்லா துணி தான் வந்து கால்ல மாட்டுது. அந்த அளவுக்கு துணிகள் நெறஞ்சு போயிருக்கு. இது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஏன்னா அவ்வளோ புனிதமா கருதுற ஒரு கடல்ல இப்படி துணிகள போட்டு அசுத்தப்படுத்துறது நல்லதில்ல. இந்த வீடியோ பார்க்குற யாரா இருந்தாலும் திருச்செந்தூர் போனீங்கன்னா, தயவு செஞ்சு இந்த தப்ப மட்டும் பண்ணாதீங்க. கடல்ல தான் முருகனே இருக்காரு. ஸோ நீங்க வந்து தயவு செஞ்சு கடல அசுத்தப்படுத்தாதீங்க. அதுவும் ஒரு கர்மாவா நம்மள வந்து சேரும். யார் சொன்னாலும் இந்த ஒரு தப்ப மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க முருக பக்தர்கள். இன்னொரு மனசு வருத்தப்படுற விஷயம் என்னன்னா, கோவில் உள்ள போனா பன்னீர் இலை விபூதி வாங்க ஒரு ரூ. 100, சந்தனம் வேணுமா ரூ. 100, விபூதி வேணுமா ரூ. 100, அர்ச்சனை பண்ணணுமா ரூ. 100, எல்லாத்துக்கும் காசு காசுன்னு சொல்ற மாரி இருந்தது. கடவுளுக்கு பூஜை பண்றவங்களுக்கு நம்ம கண்டிப்பா குடுக்கணும். ஆனா அது அவங்களே கேட்டு வாங்குறதுன்றது ஒரு மாரி கொஞ்சம் நெருடலா இருந்துச்சு பார்க்க. அது மட்டும் இல்லாம நெறைய பேரும் வந்து காசு கேட்குறாங்க. எவ்வளோ பேருக்கு நம்மளால குடுக்க முடியும்? இப்ப எனக்கு வந்து ஃபினான்ஷியல் தான் ப்ராப்ளமே. ஸோ இருந்தாலும் பரவால்ல, முருகர் வர சொல்லியிருக்காருன்றதுக்காக இருந்த காச எடுத்துட்டு நான் போயிட்டேன். ஆனா அங்க போய் நெறைய பேர் வந்து கேட்கும்போது, நமக்கு கஷ்டமா இருக்கு. நம்மளால குடுக்க முடியலையே! ஒரு 2, 3 பேருக்கு என்னால குடுக்க முடிஞ்சது. அதுக்கு மேல நான் இல்லன்னு சொல்ற மாரி இருந்துச்சு. அது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. வந்து கேட்கிறவங்களுக்கு இல்லன்னு சொல்றது. அது கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு அந்த இடத்துல. சின்ன பசங்க மொதற்கொண்டு வந்து ஒரு 2 செகண்ட் கூட ஒரு இடத்துல நிக்க முடியல. உடனே வந்து காசு காசுன்னு கேட்குறாங்க. இந்த 2 விஷயம் தான். மத்தபடி முருகர் எனக்கு சொன்ன மாதிரி கூட்டமே இல்லாம நல்லபடியா தரிசனம் குடுத்து வீட்டுக்கு நல்லபடியா அனுப்பிவிட்டாரு. நீங்க திருச்செந்தூர் போயிருந்தீங்கன்னா, திருச்செந்தூர் ஷண்முகருக்கு அரோகரான்னு கமெண்ட் பண்ணுங்க. எல்லா புகழும் முருகருக்கே. ஓம் சரவணபவ. அடுத்த வீடியோல சந்திப்போம்.